கர்த்தர் தம்முடைய ஆறுகளை ஊற பண்ணுகிற தேவனாய் எத்தனை பேர் இன்னொரு முறை கூட ஆண்டவரை விரும்பி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா ஏகமுற்றே விரும்பி ஒரு ஆசையா வந்திருக்கிறீங்க. வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற பண்ணுகிறவரே, வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவரே, ஏகமுற்றே. You are welcome Holy Spirit. இந்த பெந்தெகோஸ்தே நாள் ஆராதனைக்கு எல்லார் வீடுகளுக்குள்ள ஊடுருவி பாய்கிற அந்த பிரசன்னம் மாம்சமான யாவர் மேல ஊற்றப்படுகிற ஆவியானவரே, நீங்க வந்துட்டீங்கப்பா. அப்பா பரிசுத்தமுள்ள பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிற இடத்துல ரெண்டு கைகளை உயர்த்தி கடைசியா எல்லாருமா யானவரே அன்பின் ஆவியானவரே ஓ எஸ் கிருபை உடைய தயவு எங்கள் மத்தியிலே கிருபையோ எங்கள் மத்தியிலே. பரிசுத்தமுள்ள பிதாவே, மகிமையான தேவ பிரசன்னத்திற்காக இந்த நாள் பெந்தெகோஸ்தே ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உம்மை கொண்டாட வந்திருக்கிறபடினாலே நீர் இதற்கு முதல்வராயிருந்து நீரே தலைவராயிருந்து நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் மாறுவதாக, மகிமையின் பிரசன்னம் விளங்குவதாக. தொடர்ந்து ஆராதிக்க துதிக்க வசனத்தை கேட்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படியும் ஒரு கர்த்தர் நம்முடைய லாக்டவுன் பீரியட்லயும் கர்த்தரை இப்படி பெந்தெகோஸ்தே நாளிலே நாம் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம் மகிமைப்படுவதாக. நாம் சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கைகளை தட்டி எல்லாருமா. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்தி. கைகளை தட்டி பாடுவோமா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். கர்த்தர் என்னை பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. கைகளை தட்டி பாடுவீங்களா. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தில் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கைகளை தட்டி பாடுவோம். கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மெய்ப்பராய் அவர் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். நம்மோடு கூட நடந்து வருகிற தேவனாயிருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் பொல்லாப்பு எனக்கு அஞ்சாது, பொல்லாப்பு நேரிடாது. காரணம் தேவனோடு கூட இருக்கிறார். சேர்ந்த சரணத்தை பாடுவோம். மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சே. கைகளை தட்டி பாடலாம். மரண பள்ளத்தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சே. கர்த்தரனோடு கர்த்தரனோடு என்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுவே. நன்றி அப்பா, கூட இருக்கிறவரே. அவர் கோலும் தடியும் என்னை இன்னொரு முறை சொல்வோமா. கர்த்தரனோடு என்றும் இருப்பதாலே
என்னை தேற்றி சேர்ந்து சொல்வோம். கர்த்தர் என்னோடு என்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. சத்துருக்கள் முன்பாக, சத்துருக்கள் முன்பின் எனக்காகவே பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்தார். கைகளை தட்டி பாடுவீங்களா? சத்துருக்கள் முன்பின் எனக்காகவே பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்தார். சேர்ந்து சொல்வோம். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பிய வழிய செய்த. சொல்வீங்களா? என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்தோ என் பாத்திரம் நிரம்பும்படி செய்கிறார். இன்னொரு முறை சொல்வீங்களா? என்னை தம் எண்ணெயால் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். என்னை தம் எண்ணெயால் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கைகளை தட்டி சொல்வீங்களா? சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ, கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. சொல்லுங்க. என் நேசர் என்னுடையவர், கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. சொல்வீங்களா? அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவின் பாத்திரமே. கைகளை தட்டி தைரியமா. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவின் பாத்திரமே. சீயோனிலே என் அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என் அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும். புயல் அடித்தாலும் சேர்ந்து பாடுவோம். புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எமக்கெதிராய் எழும்பினாலும். சொல்வீங்களா? புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எமக்கெதிராய் எழும்பினாலும். தைரியமா சொல்லுங்க. எனக்கு எட்டாத உயரத்திலே தன்னை நிறுத்திடுவார். எட்டாத உயரம், எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆவியானவரே. எட்டாத உயரத்திலே எடுத்தனை நிறுத்திடுவார். எங்களோடு இணைந்து இருக்கிற கைகளை உயர்த்தி இந்த பெந்தெகோஸ்தே நாளை கர்த்தர் உங்களை உயரத்திலே கொண்டு போய் வைக்கிற நேரம், உடைய பிரசன்னம் உங்கள் குடும்பத்துக்குள் இறங்குகிற போதே கர்த்தர் உங்களை எல்லா தாழ்வான பகுதிகளில் கர்த்தர் மாற்ற வல்லவர். என்னென்ன தாழ்வான சூழல் இருக்கிறதோ கர்த்தருடைய வல்லமை ஆவியானவர் வரும்போது அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அவர் வரும்போது விடுதலை உண்டாக்குகிற ஆவியானவர், சகல சத்தியத்திலும் நடத்துகிற ஆவியானவர். மேல் வீட்டறையிலே கூடி ஆராதித்த போது ஆவியானவர் ஊற்றப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கெல்லாம் நின்று பார்க்கிறீர்களோ ஆன்லைன் மூலமாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற அன்பு குடும்பத்தாரே, உடைய பிரசன்னத்துக்குள்ளே ஆண்டவரே எனக்கு எட்டாத உயரத்துகளை கொண்டு போய் நிறுத்துகிறவர். ஒருவேளை ஒடுங்கி போன சூழ்நிலை இருக்கிறீங்களா? ஐயோ, இந்த 3 மாதங்கள் நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஆவியானவர் உங்கள் குடும்பத்துக்குள் வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள ஊற்ற விரும்புகிறது. ஆமென். பிரிந்த நாவுகளோடு கூட அக்கினிமயமான வல்லமையோடு கூட உங்கள் குடும்பத்திற்குள்ளே அந்த வல்லமை ஊற்றப்பட்டால் போதும், சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தா போதும். ஆமென். இந்த பெந்தெகோஸ்தே நாளில் மிக முக்கியமான ஒன்று, ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. சீஷர்கள் மத்தியிலே ஊற்றப்பட்ட அதே ஆவியானவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம், இப்பொழுதும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினால் இடத்தை கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். கண்களை மூடி எங்களோடு இணைந்து ஆண்டவரே
அப்படி ஆராதிக்கலாமா? வேதம் சொல்லுகிறது பர்வதம் எல்லாம் மெழுகு போல உருகி போகுமாம். ஆமே, அவர் பிரச்சனத்துல பர்வதம் எல்லாம் மெழுகு போல மாறும் என்றால் உங்கள் பிரச்சனை எல்லாம் மாற போகிறது. அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, எல்லாரும் இணைந்து எங்களோடு கூட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஊற்றப்படுவீரார், உம்முடைய மகிமை ஊற்றப்படுவதால். ஆவியானவரே, 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 உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. எசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, தொடுமே. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்த உதடுகள் இன்று தொடுமே. ஆவியானவரே, come Holy Spirit, ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் உந்தன் அபிஷேகத்தை ஊற்றுமையா. அபிஷேகத்தால் நிரப்புமையா. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. ஆவியானவர், come Holy Ghost, ஆவியானவரே, தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. அல்லேலூயா, ஓசன்னா. உடைக்கப்படுகிறது. எல்லா சாபங்களை கர்த்தர் உடைக்கிறார். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. இப்போதே கர்த்தர் விடுவிக்கிற ஆவியாரை அனுப்புகிறார். அவருடைய பலத்த வல்லமை, அவர் பலத்த காற்று இப்போது உங்கள் மேல் வீசுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே. இருக்கிற இடத்தில் கைகளை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி இயேசுவை பார்த்து, ஒரு பலமுள்ள ஆவி, நுகத்தை அறுக்கிற, கட்டுகளை உடைக்கிற
உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் உயிரோடு எழுந்தவரே ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய பலமுள்ள வல்லமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை. ஹல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிற இடத்தில் அற்புதங்கள் நடப்பதாக நடப்பதாக நடப்பதாக. உலர்ந்த எலும்புகள் உயிரடைகிற நேரம், உலர்ந்த எலும்புகளுக்குள் கர்த்தருடைய வல்லமை இப்போது ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. எந்தெந்த பகுதி உலர்ந்து போய் இருக்கிறதோ ஆண்டவர், எந்தெந்த பகுதி உலர்ந்து போன அனுபவம் இருக்கிறதோ எங்கள் சபைகளுக்குள்ளே, எங்கள் குடும்பத்திற்குள்ளே இப்போது கர்த்தருடைய ஷக்கினா வல்லமை, உயிர்ப்பிக்கிற ஆவியுடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஓ மகிமை மகிமை மகிமை. உலர்ந்த எலும்புகளுக்குள் கர்த்தருடைய ஆவியான அசைவாடினார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பார்க்கிற என் அன்பு குடும்பத்தாரே, எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சொல்கிறோம், கர்த்தர் இப்போது ஒரு உயிர்மீச்சை உண்டாக்குகிறார். கர்த்தர் ஒரு உயிர்மீச்சை கட்டளையிடுகிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வீடுகளுக்குள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சகலவற்றையும் புதுப்பிக்கிறார். மரித்த சகலவற்றையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். அவர் மெய்யாகவே மெய்யாகவே உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நம்மிடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். பார்க்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற, துதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம். ஒரே ஒரு விசை நாங்கள் ஆராதனை முடிக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. இருக்கிறதுல முழங்கால் படியிட முடிஞ்சா முழங்கால் நின்று வீடுகளுக்குள்ளே குடும்பமா முழங்கால் படியிட்டு, கணவன் மனைவி பிள்ளைகளை முழங்கால் படிட்டு ஒரு வல்லமை வெளிப்பட்டு கொடுக்கிறது. வானங்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. மகிமையான வல்லமை ஊற்றப்படுகிற நேரத்தை உணர்கிறோம். மேல் வீட்டறையில் திறக்கப்பட்ட அதே வல்லமை, அதே அபிஷேகம், அதே பிரிந்த நாவுகள், அதே அக்கினிமயமான வல்லமை இப்பொழுதும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்ட வண்ணமாகவே எல்லா ஜெபத்தோடு கைகளை உயர்த்தி அவரை பார்த்து, ஆவியானவரே ஓமை உயர்த்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னா. எங்க கூட சேர்ந்து ஒரு சில நிமிஷம் மட்டும் இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. வியாதிகள் சுகமடைகிறத நாம் காண்கிறோம். திரும்ப 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 ஒரே விசை ஆவியானவர் வீடுகளை சூழ்ந்திருக்கிறார். சீனாய் மலையை சூழ்ந்த மேகம் உங்கள் வீடுகளை சூழ்ந்திருக்கிறது. அந்த பரிசுத்த அபிஷேகம் உங்கள் சரீரங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. மரண வியாதிகள் சுகமடைகிறது. மரண வியாதிகளை கர்த்தர் தொடுகிறார் இப்பொழுது. ஓ ஜீசஸ். Hallelujah. Hosanna.
ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை ஹalleluya. எல்லா மகிமை ஹalleluya. ஹோசன்னா இயேசுவா. ஹalleluya. ஹோசன்னா. எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொண்டு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசுவின் இனிதா நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த பெந்தேகோஸ்தே நாள், பெந்தேகோஸ்தே பண்டிகை என்கிறதான இந்த அற்புதமான நாளிலே நாம் கூடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல பாக்கியத்துக்காக ஆண்டவரை நான் போற்றுகின்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்றால் என்ன என்கிறதான இந்த காரியத்தை குறித்ததான ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களுக்கு முன்பாக நாம் ஏன் இதை அனுசரிக்க வேண்டும், இதை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டும் என்கிறதான காரியத்தை உங்களோடு கூட நான் பேசும்படியாக உங்களுக்கு முன்பாக நான் இருக்கின்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கினார். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்ததான அந்த சம்பவத்திலிருந்து கிறிஸ்தவ வாழ்வானது அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவாதி தேவன் இந்த அருமை மக்களுடைய வாழ்விலை செய்ததான ஒவ்வொரு அற்புதமான காரியங்களை ஆண்டவர் நினைவு கூர்ந்து அதையே ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே ஆண்டவர் பண்டிகையாய் கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார், என்னை நம்புகிறவர்களுக்கு நான் செய்கிறதான காரியங்கள் இவைகளாகத்தான் இருக்கும் என்றும் ஆண்டவர் உறுதி அளித்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களாகிய தம்முடைய மக்களுக்கு ஆண்டவர் பண்டிகைகளை கொடுத்தார். இந்த பண்டிகைகள் என்னவா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால், இந்த பண்டிகையானது தேவனுடைய நாள் காட்டியாய் காணப்படுகிறது. It is the calendar of the Lord, the feast of the Lord or the calendar of the Lord. It's also the time piece of God. தேவனாகிய கர்த்தருடைய நாள் காட்டியாகவும் அது கடிகாரமாகவும் இருக்கிறது, நேரத்தை காண்பிக்கிற ஒன்றாகவும் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளும்படியாய் விரும்புகின்றேன். தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு 7 பண்டிகைகளை ஆண்டவர் கொடுத்திருந்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனியுங்கள். இது யாருடைய பண்டிகை? இது யூதர்களுடைய பண்டிகை அல்ல, இது இஸ்ரவேலர்களுடைய பண்டிகை அல்ல. இந்த பண்டிகை கர்த்தருடைய பண்டிகை. These are called as the feast of the Lord, not Jewish festival. இது யூதர்களுடைய கொண்டாட்டம் அல்ல, இது யூதர்களுடைய பண்டிகை அல்ல, இஸ்ரவேலருடைய பண்டிகை அல்ல, இது கர்த்தரின் பண்டிகை. ஆமென். ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு இந்த 23ஆம் அதிகாரத்திலே இந்த பண்டிகை எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்களுக்கு குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 7 பண்டிகைகளை தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவதாக பஸ்கா பண்டிகை, பிறகு
அது அந்த மாதம் 14ஆம் தேதி மாலையிலே துவங்குகிறதான ஒன்று. 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்கிறதான 2வது பண்டிகை. இந்த 7 நாட்களுக்குள்ளாகவே நடைபெறுகிறதான முதற் பலன் பண்டிகை என்கிறதான 3வது பண்டிகை. அப்போ முதலாவதாக பஸ்கா பண்டிகை, பிறகு புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பிறகு முதற் பலன் பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளும் முடிந்த பிறகு ஆண்டவராகிய தேவன் சொன்னார், பஸ்கா பண்டிகையிலிருந்து நீ 7 வாரங்களை எண்ணி, 7 வாரங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு வாரத்திலே 7 நாள், 7 நாள் 7 வாரம், அப்போ மொத்தம் 49 நாட்கள். 49வது நாள் முடிந்த மறுநாள் ஓய்வு நாளிலே நீங்கள் கர்த்தருக்கு பண்டிகையை அனுசரிப்பீர்களாக என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் 4வது பண்டிகையை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிறகு அந்த 4வது பண்டிகைக்கு பிறகு ஆண்டவர் ஒரு 3 பண்டிகையை கொடுத்தார். எக்கால பண்டிகை, பாவ நிவாரண நாள், கூடாரங்களின் பண்டிகை. அப்போ இந்த பண்டிகைக்கு முன்பாக ஒரு 3 பண்டிகை, இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பிறகு ஒரு 3 பண்டிகை. அப்போ இந்த எல்லா 7 பண்டிகைகளுக்கு நடுவாக உயர்ந்து நிற்பது இந்த பெந்தேகோஸ்தே என்கிறதான இந்த 4வது பண்டிகையாய் காணப்படுகிறது. பிள்ளைகளே, இந்த பண்டிகை மிக விசேஷமான ஒன்று. ஆண்டவராகிய தேவன் இதை விசேஷித்த விதமாக இவர்கள் கொண்டாடும்படியாக ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆத்துமாவை தாழ்த்தி தேவனுடைய சபையை நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வார்த்தையிலே இந்த 23ஆம் அதிகாரத்திலே லேவியராகமத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 50வது நாள் இதற்கு ஒன்றாக காணப்பட்டது. அப்போ பஸ்கா பண்டிகை அது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உண்டாகிறதான மீட்பை காண்பிக்கிற ஒன்றாயிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பை காண்பிக்கிற ஒன்று. பிறகு புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்கிறதான அந்த காரியம் பாவங்கள் நம்மை விட்டு நீங்குகிறதான ஒன்று. 3வதாக முதற் பலன் பண்டிகை உயிர்த்தெழுதலை காண்பிக்கிற ஒன்றாக இருக்கிறது. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்கிறதான இந்த காரியம் தேவன் நமக்கு தம்முடைய ஆவியை கட்டளையிட, தம்முடைய வார்த்தைகளை நமக்குள் நிலைநிறுத்த அவர் வல்லவராய்
வல்லவராய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிற ஒரு பண்டிகையாக இவைகள் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. தேவன் எக்கால சத்தத்தோடு கூட வரப்போகிறார் என்பதை காண்பிக்கிற ஒன்று. பிறகு பாவ நிவாரண நாள் என்கிறதான ஒரு பண்டிகை யூதர்களுக்கு என்று பிரத்யேகமாய் அந்த பண்டிகை. பிறகு 7வதாக கூடார பண்டிகை. நாம் என்றென்றைக்கும் தேவனோடு கூட வாசமா இருக்க போகிறோம் என்பதை காண்பிக்கிறதான மிக அற்புதமான இந்த பண்டிகைகளை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். தேவ பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எல்லா தேவனுடைய வார்த்தையும் இயேசுவை தானே காண்பிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. அப்படி என்றால் பஸ்கா பண்டிகை எதை காண்பிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார் என்பதையும், அவர் மரித்தது மாத்திரமல்ல, புளிப்பில்லா அப்ப பண்டிகை பாவமற்ற தன்மையை காண்பிக்கிற ஒன்று. அவர் பாவம் இல்லாதவராய் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதையும், 3வதாக முதற்பலன் பண்டிகை என்று சொல்லுகிறது. அவர் மரித்தோரிலிருந்து முதற்பலனாய் உயிரோடு கூட எழுந்தார் என்பதையும் அது காண்பிக்கிறதா இருக்கிறது. அப்போ அந்த முதல் 3 பண்டிகை இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை காண்பித்தது. அது மாத்திரமல்ல, அவர் முடித்த பிறகு சொன்னார், நான் பிதாவிடத்திலே செல்லுகிறேன், நீங்கள் எனக்காக எருசலேமிலே காத்திருங்கள், பிதாவினால் வாக்கு பண்ணப்பட்டதான ஆவி உங்கள் மீது வந்து இறங்கும் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணி போனார். தேவனுடைய பிள்ளைகளே, அதே அந்த வாரங்களின் பண்டிகை ஷவோத் என்று சொல்லுகிறதான அந்த பண்டிகை நாளிலே, பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் மிக அற்புதமான இந்த பண்டிகை. தேவனுடைய பிள்ளைகளே, அது நடந்தது. இப்போ ஆண்டவர் கொடுத்த 7 பண்டிகையில் 4 பண்டிகைகள் ஆண்டவர் சரியாய் அதின் காலத்திலே சரியாய் நிறைவேற்றி முடித்தார். அடுத்த பண்டிகை எக்கால பண்டிகை. நாம் எதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் தேவனுடைய பிள்ளைகளே? எக்கால சத்தம் துணிக்கும். ஆமென். நம்முடைய மணவாளனாகிய இயேசு அவர் ராஜாதி ராஜாவாய் அவர் மேகங்களிலே இறங்கி வரப்போகிறார் என்பதை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். ஆகினாலே ஆண்டவராகிய தேவன் சொன்னார், இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நீங்கள் உங்களுடைய வாசஸ்தலங்களில் எல்லாம் நீங்கள் கொண்டாட வேண்டிய, குறித்த காலத்தில் நீங்கள் அனுசரிக்க வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பண்டிகைகளை நாம் கொண்டாடுவது எதை காண்பிக்கிறது என்றால், யூத மக்கள் அவைகளை கொண்டாடும் பொழுது இனி நடக்க போகிறதை காண்பிக்கும்படியாய் அவர்கள் கொண்டாடினார்கள். இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அதனுடைய பொருளாக இயேசு இருந்தார். இயேசு அவைகளை நிறைவேற்றினார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நிறைவேற்றி போன பிறகு இப்பொழுது நாம் வருஷம் தோறும் இயேசு எங்களுக்காக மரித்தார், இயேசு எங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு எங்களுக்காக உயிரோடு கூட எழுந்தார், பரிசுத்த ஆவியானவராய் இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் அவைகளை நினைவு கூர்ந்து அவைகளிலே நாம் மகிழ்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, திருமணம் ஆகும் பொழுது திருமணத்திற்கு முன்பாக ரிகர்சல் பண்ணுவாங்க. யூதர்கள் அது போல ரிகர்சல் தான் பண்ணினார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யான திருமண நாள் வரும் பொழுது அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் அவர்களுக்கு மெய்யா அந்த திருமணம் நடைபெறும். திருமணம் நடந்த பிறகு தேவனுடைய பிள்ளைகளே, வருஷம் தோறும் அந்த திருமண நாளை அவர்கள் நினைவு கூர்ந்து வெட்டிங் டேவை, ஆனிவர்சரியை கொண்டாடுவதை போல நாம் இப்பொழுது ஆனிவர்சரியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, நிச்சயமாகவே நாம் ஒன்றை அறிந்திருக்கிறோம், 4 பண்டிகைகளை நிறைவேற்றின தேவனாகிய கர்த்தர் சீக்கிரத்திலே 5வது பண்டிகையும் நிறைவேற்றுவார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் அவர் கடந்து வர போகிறார். அவருடைய வருகைக்கு என்று நாம் ஆயத்தமாகத்தக்கதாக அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருக்கென்று நாம் நம்மை அர்ப்பணிப்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டிருக்கின்றார். ஆண்டுடைய வாக்குத்தத்தம் என்ன? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவ ஜனமே, ஆகினாலே புது எண்ணெய் அபிஷேகம் என்னை நிரப்பட்டும் ஆண்டவர் என்று நீங்க கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஒரு ஆட்சிகளை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன், நான் அறிந்து கொண்டிருந்தேன். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, துபாய் தேசம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக
வெறும் பாலைவனமாய் இருந்து கொண்டிருந்தது. அதுல வெறும் 50,000 மக்கள் மாத்திரம் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒன்றும் பெரிதான அளவிலே அதிலே ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன துறைமுகமாக அந்த துபாய் தேசம் காணப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது 50 ஆண்டுகளுக்கு பிறகு உலகத்திலேயே மிகுந்த பணக்கார தேசமாக, உயர்ந்த கட்டிடங்கள் உடையதான ஒரு தேசமாக, ஏராளமான டூரிஸ்ட் வருகிறதான ஒரு இடமாக, எப்படி பிள்ளைகளே உலகத்திலேயே பெரிய ஷாப்பிங் மால் உடையதான ஒரு தேசமாக, மாத்திரமல்ல ஒரு பெரிய வாட்டர் கொரியோகிராஃபி உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு தண்ணீரை பீச்சடித்து அந்த தண்ணீர்கள் நடனமாடுகிறதான அந்த காரியங்கள், அப்புறம் உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த கார்கள் எல்லாம் இருக்கிறதான ஒன்றாக, ஏராளமான கோல்டு, ஏராளமான காரியங்கள், மாத்திரமல்ல இட் ஹஸ் பிகம் a business hub. ஒரு வனாந்திரமாய் இருந்தது இப்பொழுது ஒரு வர்த்தக ஸ்தலமாக, உலகத்திற்கே ஒரு வர்த்தக ஸ்தலமாக மாறி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 50 ஆண்டு காலகட்டத்திற்குள்ளாக இவ்வளவு பெரிய மாற்றங்கள். வெறும் 50,000 பேர் இருந்தது, இப்பொழுது 3 கோடி மக்கள் இருக்கத்தக்கதான அளவிலே அவை பயங்கரமாக வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியெல்லாம் மாறினதற்கான காரணம் என்ன என்று சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, they found the oil. எண்ணெயை கண்டுபிடித்தார்கள். எண்ணெய் இல்லாத வரைக்கும் அது வறண்ட தேசம், ஒன்றுமில்லாத தேசம், பணவசதி இல்லாத ஒன்று, முக்கியத்துவம் இல்லாத ஒன்று. ஆனால் என்றைக்கு அவர்கள் எண்ணெயை கண்டுபிடித்தார்களோ அந்த தேசம் அப்படியே மறுரூபமாகிவிட்டது. இப்போது எமிரேட்ஸ் பிளைட், உலகமெல்லாம் ஃபேமஸ் ஆன எமிரேட்ஸ் என்கிறதான அந்த விமான சேவை உலகமெங்கும் போய் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார். இப்படி ஏராளமான பெரிய லிஸ்ட் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லட்டும், இதே தான் நம்முடைய வாழ்க்கையில எண்ணெய், பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான எண்ணெய் ஊற்றப்படாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியத்துவம் இல்லை, வறட்சியான ஒன்று. ஆனால் என்றைக்கு பரிசுத்த ஆவியாவுடைய எண்ணெய் நமக்குள்ளாக ஊற்றப்படுகிறதோ ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். நாம் ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் இதை நினைவு கூறும்படியாக சொன்னார். நம்முடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் சொன்னதான இந்த பண்டிகையை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான ஒன்று பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்தார், கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்தார். God gave his commandment, his word to his people on the day on Mount Sinai. சீனாய் மலையிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, ஆனால் அந்த வார்த்தையை ஜனங்கள் கடைபிடிக்க முடியவில்லை. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரை ஊற்றிவிட்டு ஆண்டவர் சொன்னார், இதோ நான் ஒரு புது உடன்படிக்கையை செய்கிறேன், என்னுடைய கற்பனைகளை அவருடைய மனதிலே எழுதி அவருடைய இருதயத்திலே நான் வைக்கிறேன். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டபடினாலே என் ஜனங்கள் என் கட்டளைகளை கைக்கொண்டு அவர்கள் பின்பற்றி நடப்பார்கள், என்னுடைய மனவாட்டியாய் மாறுவார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறதையும் அவருடைய திருச்சபை பிறந்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆகினாலே இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே மகிழ்ச்சியோடு கூட தேவனை நாம் ஆராதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரை கனம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திருச்சபை பிறந்ததான தினமாக இந்த நாளும் சொல்லப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஆகினாலே இந்த நாட்களிலே தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு சபையின் மேலும் ஊற்றப்படத்தக்கதாக, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வாழ்வு, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத சபை வறண்டு போன வாழ்வு, வறண்டு போனதான சபை. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உடையதான சபையும் வாழ்வும் வல்லமை உடையதான சபையாக வாழ்வாக இருக்கும் என்பதிலே ஒருபோதும் சந்தேகமே இல்லை. ஆகினாலே இன்றைக்கு மிக முக்கியமான ஜெபங்களை நாம் ஏறெடுக்க போகிறோம். தேவனை நோக்கி, ஆவியானவரே எங்கள் மீது இறங்குவீராக, எங்கள் சபைக்கு இறங்குவீராக, எங்கள் தேசத்திற்கு இறங்குவீராக, எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆவியானவரே என்று நாம் தேவனிடத்திலே கேட்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாம் இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஜெபிப்பது மிக மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. மேல் வீட்டு அறையிலே கூடினதான அந்த 120 பேரும் அவர்கள் ஒரு மனமாய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது வானம் திறந்தது. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் அக்கினியாய் இறங்கினார். ஆமென். அக்கினிமயமான நாவுகளை போன்றதான பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேலே வந்து அமர்ந்தது.
வந்து அவர்கள் எல்லாரும் ஹல்லேலூயா ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவன் தங்களுக்கு தந்த வெவ்வேறு பாஷையின்படி தேவனை புகழ்ந்தார்களே. இன்றைக்கும் தேவன் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால் இந்த நாளில் அருமையான பாஸ்டர் ஏப்ரகாம் அவர்கள் வந்து நம்மை ஜெபத்திலே நடத்த இருக்கின்றார்கள். அவரோடு கூட இணைந்து நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த ஜெப நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம், நம் கர்த்தரோடு இணைகிற ஒரு நேரம், தாழ்த்துகிற ஒரு நேரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரவு வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறதான ஒரு நேரம். நாம் இப்பொழுது கேட்டது போல பெந்தே கோஸ்தே என்னும் நாள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள், வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள். அந்த நாள் இந்த உலக வரலாற்றிலே அது மிகவும் சிறப்பான ஒரு நாள் என அன்பானவர்களே. காரணம், பரிசுத்த ஆவியானவர் அவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படி, நம்மோடு கூட இந்த உலகத்திலே என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படி அவர் பொழிந்தருளப்பட்ட ஒரு நாள். ஆகவே இந்த நாளிலே தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். இன்றைக்கு நம்மால் ஓரிடத்திலே கூடி வர முடியவில்லை, ஆனால் இன்றைக்கு நம்மால் ஒருமனப்பட முடியும். நம்மால் இன்றைக்கு ஒருமனப்பட முடியும். ஆங்காங்கே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆன்லைன்ல, யூடியூப்ல மற்றும் IMTV சேனல்ல, மாத்திரம் Facebookல எல்லாத்திலையும் பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஜனங்களே, இந்த இரவு வேளையிலே நாம் ஒருமனப்பட்டால் பரலோகம் இறங்கி வரும், பரலோகம் இறங்கி வரும். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படுவார், அளவில்லாமல் ஊற்றப்படுவார். அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். அவர்கள் ஒருமனப்பட்ட பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அங்கே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது பலத்த காற்று, அங்கே பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாயிற்று. என கண்பானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒருமனப்பட்டால் அளவில்லாத பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவம், சூப்பர் நேச்சுரல் திங். இந்த உலகத்தில் நடைபெறாத ஒரு நிகழ்வு அன்றைக்கு நடந்தது. என கண்பானவர்களே, இன்றைக்கும் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்க போகிறது. உங்களுடைய வீடுகளிலே அப்படிப்பட்ட சம்பவம் நடக்க போகிறது. என கண்பானவர்களே, நீங்கள் உங்களை தாழ்த்தி செபிக்கும் பொழுது உங்கள் வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறார், அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறார். எங்களோடு இணைந்து நீங்கள் செபிப்பீர்களா? முழங்கால் படியிட முடிந்தவர்கள் நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் செபிப்பீர்களா? அளவில்லாமல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற ஒரு அற்புதத்தின் நாள், ஒரு அடையாளத்தின் நாள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அந்த அனுபவத்தை நாம் இப்பொழுது பெற போகிறோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட போகிறோம். பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட போகிறோம். பரிசுத்த ஆவியினாலே நாம் அச்சாடம் அடைய போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும், அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் நிரப்புகிறார். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க
தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆம் என கண்பானவர்களே, என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவரே, அந்த ஆவியை இப்பொழுது ஊற்றும் சுவாமி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆவியை ஊற்று. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆவியை ஊற்றும் அப்பா, ஊற்றும் ஆண்டவரே. ஐயோ, எங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே, எங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே. தற்கொலை எண்ணத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார். அளவில்லாத தேவனுடைய மகிமை உன் மீது இறங்குகிறது. தேவனுடைய தொடுதல் உன்னை தொடுகிறது. தேவனுடைய தொடுதல் உன்னை தொடுகிறது சகோதரனே. ஓ எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, உங்கள் மீது அளவில்லாத தேவ பிரசன்னம், அளவில்லாத தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆவியானவர் பொழிந்தருளும் ஒரு இரவு. இது ஒரு அற்புதத்தின் நாள், இது ஒரு அடையாளத்தின் நாள். மறவாதிருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நாள். ஒருவேளை நீங்க ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, ஆண்டவர் எனக்கு இறங்க மாட்டாரா, எத்தனையோ நாட்கள் நான் கர்த்தரிடத்தில் கதறி இருக்கிறேனே, எத்தனையோ நாட்கள் ஆண்டுகள் நான் கர்த்தரிடத்தில் கதறி இருக்கிறேனே. சிம்சோன் கேட்டான் அல்லவா, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும், இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் ஆண்டவரே. எப்பொழுது என் ஜெபத்தை கேட்டீரோ இல்லையோ ஆண்டவரே, நிறைய நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், எப்பொழுதெல்லாம் நீங்க கேட்டீங்களே இல்லையோப்பா, இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபத்திற்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும், இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் அப்பா. விளிம்பிலே நின்று கொண்டு, மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டு அவன் கதறுகிறான். இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் அப்பா. என்னுடைய ஜெபத்தை கேளும். ஆம் எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் மகளே, உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் மகனே. கர்த்தர் நிச்சயமான அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை மாறப் போகிறது. நீ கர்த்தருக்காக ஒரு பெரிய சாட்சியாய் கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தராகிய இயேசுவுக்காக சாட்சிகளாய் நின்றார்கள். கர்த்தராகிய இயேசுவுக்காக அவர்கள் சாட்சிகளாய் நின்றார்கள். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார்கள், தன்னுடைய ஜீவனையும் ஒப்புக் கொடுக்க அவர்கள் தயங்கவில்லை. நாங்கள் சாட்சிகள், நாங்கள் சாட்சிகள். எந்த ஒரு சகோதரியினுடைய முன்னதாக எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை தூஷித்தானோ, எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை தெரியாது என்று சொன்னானோ, அதே மனிதன் இப்பொழுது சொல்லுகிறான், நாங்கள் சாட்சிகள், நாங்கள் சாட்சிகள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் ஊற்றப்படும் பொழுது அவன் இப்படித்தான் மாறுகிறான். கர்த்தர் உன்னை சாட்சியாய் மாற்றுகிறார். நீங்கள் இருக்கிற இடங்களிலே, நீங்கள் இருக்கிற அலுவலகங்களிலே, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்களோ அங்கே உங்களை கர்த்தர் சாட்சியாய் நிலை நிறுத்துகிறார். கர்த்தர் உன்னை சாட்சியாய் நிலை நிறுத்துகிறார். ஒருவேளை எனக்கு வேலை இல்லையே, ஐயோ இந்த வேலை கூட பறி போயிடுச்சு, கர்த்தர் உனக்கு இன்னொரு வேலையை கொடுப்பார். மூடி இருக்கிற கதவுகளை கர்த்தர் உனக்கு திறந்து தருவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. கர்த்தரிடத்துல கேள், கர்த்தரிடத்துல கேள், கர்த்தரிடத்துல கேள். கடைசியாக நாம் இன்னொரு குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், the impact of Pentecostal day. பெந்தேகோஸ்தே நாள் என்னும் அந்த நாளிலே என்ன நடந்தது தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசன வீதமாய் சொல்லுகிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆம் என கண்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே புதிதாய் சேர்த்து கொண்டே வரப்போகிறார். சபையிலே ஒரு மறுரூபம் நடக்க
போகிறது. சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதல் நடக்க போகிறது. இந்த கொரோனா காலத்திற்கு பிற்பாடு சபைகள் மறுரூபம் அடைய போகிறது. சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதல் உருவாக போகிறது. ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நாம் தயாராகும்படி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அளவில்லாமல் நம்மை நிரப்புகிறார். அளவில்லாமல் நம் மீது ஊற்றப்படுகிறார். ஆம், என கண்பான தேவனுடைய ஜனமே, அன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பெந்தேகோஸ்தே நாளினுடைய முடிவு இதுதான். பெந்தேகோஸ்தே நாளினுடைய முடிவு இதுதான். அங்கே ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒருவேளை என் சபையில கொஞ்சமான ஆட்கள் தான் இருக்கிறாங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? ஊழியக்காரரே, கர்த்தர் சொல்லுகிறார், இது முதற்கொண்டு உனக்கு ஒரு வேறு ஒரு பரிமாணம் ஆரம்பமாகிறது. ஒரு வேறு ஒரு பரிமாணம் ஆரம்பமாகிறது. கர்த்தர் எழுப்புதலின் நாட்களை கர்த்தர் ஒரு தூபம் போல அனுப்புகிறார். ஒரு பெரிய எழுப்புதலின் நாளுக்காக நாம் காத்திருக்க போகிறோம். ஆம், என கண்பானவர்களே, பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். பாருங்கள், அன்றைய தினம் 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். ஆம், என கண்பானவர்களே, நீங்களும் என்னோடு கூட விசுவாசிப்பீர்களானால் உங்களுடைய சபைகளிலே 3000, 5000, 10,000 என்று உங்களுடைய சபைகளிலே தினமும் கர்த்தரே ஆட்களை கொண்டு வந்து நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீடுகளிலே உங்களுக்காக ஜெபிப்பீர்களா? கடைசியாய் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாற்று சுவாமி. என்னுடைய வாழ்க்கை மாற்றும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண செய்யும் ஆண்டவரே. இருண்டு போன என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்பா. ஆண்டவரே, ஒரு வெறுமையான வாழ்க்கை என்னிடத்திலிருந்து எடுத்து போடு சுவாமி. கர்த்தாவே, ஒரு வெறுமை எல்லாம் ஆண்டவரே என்னை விட்டு போகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இன்று முதல் ஒரு புது வாழ்க்கை, இன்று முதல் ஒரு புது அபிஷேகம், இன்று முதல் ஒரு புது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெரிய அபிஷேகம் இன்று இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இதை செய்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இதை செய்கிறார். இது ஒரு மாபெரும் அற்புதத்தின் நாள். இது ஒரு மாபெரும் அடையாளத்தின் நாள். என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஒரு அற்புதத்தினால், இது ஒரு அடையாளத்தினால். கர்த்தர் இதற்காகவே இந்த சூழ்நிலையை அனுமதித்து நீங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய சபைகளிலே ஒரு மறுரூபம், எங்களுடைய சபைகளிலே ஒரு எழுப்புதல், எங்களுடைய சபைகளிலே ஒரு மாபெரும் தீயை கர்த்தர் நீர் போட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது முதற்கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நாங்கள் தயாராகிறோம். என்னுடைய ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எல்லாருமாக அமருவோம். தேவனாகிய கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். இப்பொழுதும் வேத வசன வாசிப்பு, பைபிள் ரீடிங், அருமையான பிரதர் சுரேஷ் பீட்டர் அவர்கள் நம்மத்தில் வந்து அவர்கள் இந்த நாளுக்கான வேத பகுதியை அவர்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்று நமக்கு வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட அற்புதமான வேத பகுதி எல்லாருக்கும் தெரிந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 11 வசனம் வரை நாம் வாசிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு கூட வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த வேத வசனங்களை படித்து கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்பதற்கு முன்பாக நாம் ஆயத்தமாவோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 11 முடிய. பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்து தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில்
அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேத்தரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தேமியாவும் யூதேயா கப்பத்தேகியா பொந்து ஆசியா பிர்கியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளினரே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைவர்களும் கிரேக்கத்தரும் அரபியருமாகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம் என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். இப்போ நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கின்றோம். இந்நாளிலே நம்மத்திலே தேவனுடைய வார்த்தையை இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கென்று கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்திலே கொடுக்கும்படியாக வேலூரில் இருக்கிறதான அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையினுடைய அருமை போதகர் பாஸ்டர் ஸ்டான்லி மாணிக்கராஜ் அவர்கள் நம்மத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்திலே கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர்கள் வருகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் எதிர்நோக்கி இருப்போம். இப்பொழுது பாஸ்டர் ஸ்டான்லி மாணிக்கராஜ் அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா திருச்சபைகளின் சார்பாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே பெந்தேகோஸ்தே பண்டிகையை நாம் நினைவு கூறுவதற்கு கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். திருச்சபையிலாக இணைந்து நாம் தேவ சமூகத்தில் கூடி வருகிறது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதற்காக நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. நல்ல ஒரு நல்ல ஒரு ஆராதனையை நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். வேதாகம பின்னணியத்தையும் யூத கலாச்சாரத்தையும் ஏன் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம் என்கிறதை கொடுத்ததான தெளிவான விளக்கங்களை நாம் கேட்கவும் நாம் ஜெபிக்கவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சுருக்கமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சில நிமிஷங்களிலே அபிஷேகம் பொழுது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் இது பெந்தேகோஸ்தே திருச்சபைகளை சார்ந்தது அல்ல, இது வேதாகம உபதேசம். இட்ஸ் a biblical doctrine. எந்தெந்த கிறிஸ்தவர்கள் அல்லது எந்த சபை பிரிவிலை சேர்ந்தவர்களா இருந்தாலும் எங்கெல்லாம் நாம் வேதாகமத்தை நாம் பயன்படுத்துகிறோமோ அங்கே எல்லாம் இந்த அனுபவம் நமக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் வருகை முடிவதற்கு முன்பாகவே சீஷர்களுக்கும் திருச்சபைக்கும் தெளிவாக சொல்லிவிட்டு போனார். நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னதை நாம் என்ன செய்கிறோம், நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் எதிர்பார்த்து சீஷர்கள் காத்திருந்தார்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத வரை எருசலேமை விட்டு போக வேண்டாம் என்று ஆண்டவர் தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருந்தார். 120 பேர் ஆவலோடு மிகவும் எதிர்பார்ப்போடு கூட அவர்கள் மேல் வீட்டில் ஏறி அவர்களுக்கு தெரிந்த பாஷையிலே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பகுதியை நாம் அநேக முறை வாசிக்க கேட்டிருக்கிறோம். நிறைய செய்திகளை நாம் இவைகளிலிருந்து கேட்டிருக்கலாம். திடீரென இடிமுழக்கம் போன்ற ஒரு சத்தம்,
அவர்கள் கூடியிருந்த இடம் அசையத்தக்கதான ஒரு பெரும் இரைச்சல் கேட்டது. பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அவர்கள் மேல் என்ன செய்தார்? ஊற்றப்பட்டார். அவர்கள் எல்லாரும் வித்தியாசமான பாஷைகளை பேசினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்நிய பாஷை பேசுவதற்காக அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அந்நிய பாஷை என்பது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்திற்கு ஆரம்ப அடையாளம். நாம் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் is an initial evidence of the baptism of the Holy Spirit. ஒரு மனிதன் அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கிறான், ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் தான் அந்நிய பாஷையை ஒழிய அந்நிய பாஷை தான் எல்லாம் என்று வேதம் நமக்கு என்ன செய்யவில்லை? கற்றுக் கொடுக்கவில்லை. ஏதோ நாம் கூடி வரும் பொழுது சில வார்த்தைகளை அந்நிய பாஷையில் பேசிவிட்டு போவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படி, தேசத்தை மாற்றும்படி, திருச்சபைகளை கட்டி எழுப்பும்படி அவர் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார். சில காரியங்களை நேரம் அனுமதிக்கிற வரை சில காரியங்களை நாம் வேகமாய் நாம் கவனிக்க போகிறோம். 2:11 வாசித்தோம். கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். வித்தியாசமான மொழி பேசுகிற ஜனங்கள் அந்த மேல் வீட்டரிலே கூடியிருந்த பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் பேசின பாஷைகளை கேட்ட ஜனங்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்று சொன்னார்கள். எதற்கு நமக்கு அபிஷேகம் தேவை? முதலாவதாக கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுவதற்கு நமக்கு அபிஷேகம் தேவை. To speak the mighty deeds of God or wonderful acts of God, we need the anointing of the Spirit of God. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் திருச்சபையில போய் கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை, மனம் திறந்து கர்த்தரோடு கூட இடைப்பட முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை. ஜெபம் என்பது கடினமாக மாறிவிட்டது. சில நிமிடங்கள் ஜெபிப்பது போராட்டமாய் காணப்படுகிறது. ஆராதனை சில விசுவாசிகளுக்கு கடினமாய் காணப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அபிஷேகம் இல்லை. எங்கே அபிஷேகம் இருக்கிறதோ அங்கே யாரும் நம்மை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டோம். நாமவே தேவனுடைய மகத்துவங்களை பேச ஆரம்பிப்போம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், நன்றாக இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டான். அபிஷேகம் பெற்றவன் கர்த்தருடைய கிருபையினால் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுவான். இந்த வியாதி எப்படி சரியானது என்று சொன்னால், நான் மருத்துவமனைக்கு போனேன், மெடிக்கல் டாக்டரை பார்த்தேன், அவர் எனக்கு இந்த மருந்துகள் கொடுத்தார், சரியானது என்று சொல்ல மாட்டான். நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லுவான். மனிதர்கள் எப்படி மாற்றப்படுகிறார்கள், சூழ்நிலை எப்படி மாறுகிறது என்று சொன்னால், தேவனுடைய பலத்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதுனாலே, நம்முடைய திருச்சபைகளில் நடக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அபிஷேகம் எதற்கு தேவை என்று சொன்னால், வெறும் அந்நிய பாஷை பேசிவிட்டு போவதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருடைய மகத்துவங்களை பேசுவதற்காக நமக்கு அபிஷேகம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. 3 வகையான மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயற்கையான மனிதன், சரீர பிரகார மனிதன், ஆவிக்குரிய மனிதன். கார்னல் மேன், நேச்சுரல் மேன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மேன். இந்த இயற்கையான மனிதனும் மாம்சீகமான மனிதனும் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளுகிறது இல்லை. Only spiritual man or spiritual people will comprehend or understand the spiritual things. ரொம்ப படித்த ஒரு மனிதனிடத்தில் போய் இந்த வேதத்தை கொடுத்தால் அவனுக்கு வேதம் விளங்குகிறது இல்லை. காரணம், இது அறிவாளிகளுக்கு விளங்குகிற ஒன்று அல்ல, கர்த்தர் எளிமையாய் நமக்கு விளக்கி கொடுக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. சாதாரணமான மனிதர்கள், அவர்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ, பணக்காரன ஏழையோ, அவர்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் பொழுது அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். 2வது நாம் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழும்பி நின்று அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அன்றைய தினம் கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தையும் அழகாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் இங்கே சொல்லியிருக்கிறார், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். எதற்கு அபிஷேகம் நமக்கு தேவை என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு அபிஷேகம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. To receive the word of God gladly, we need to have the Spirit of God. ஆங்கில வேதாகமத்தில் வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டிலைட்ஃபுல்லி, ஜாய்ஃபுல்லி, வில்லிங்லி, வித் பிளஷர். ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் ஒவ்வொரு வார்த்தைகளை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே வசனம் உள்ளே ஏன் போகவில்லை என்று சொன்னால், அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இல்லாததினால் ஏதோ ஒன்று இந்த வசனம் கிரியை செய்ய முடியாதபடிக்கு தடுத்து விடுகிறதை பார்க்கிறோம். நான் அதை ஏற்கனவே சொன்னேன், படித்தவர்களுக்கு இது விளங்குகிறதல்ல. எனக்கு தெரிந்த ஒரு கல்லூரி பேராசிரியர் நாத்திகன், அவர் ஆங்கிலத்தில் எல்லா வேத மொழிபெயர்ப்புலையும் வாசிப்பார். அவர் சொல்லுவார் கேஜேவி, என்கேஜேவி, என்ஐவி, இஎஸ்வி. அவர் சொல்லுவார், இப்பொழுது புதுசாக ஒரு வெர்ஷன் வந்திருக்கு தெரியுமா பாஸ்டர் என்று சொல்லி கேட்பார். நாத்திகன், கடவுளை நம்பாதவன்.
ஆனால் ஒரு கல்லூரியினுடைய படித்த ஒரு பேராசிரியர், கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிறவர், அவர் சொல்லுகிறார், ஆங்கில அறிவிற்காக நான் வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லுவார். இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க எனக்கு நிறைய வெக்காபுலரிஸ் தெரிகிறது, என்னுடைய ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுவார். இது ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அல்ல, வாசிப்பதற்கு இனிமையாக இருப்பதற்காக கொடுக்கப்பட்ட புஸ்தகம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுவதற்காக கர்த்தர் எழுதி கொடுத்த ஒரு வார்த்தை. இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த உலகத்தோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை, நித்தியத்திற்கு மனிதனை ஆயத்தப்படுத்துவதற்கு கொண்டு போவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையை காணப்படுகிறது. கரங்களை ஆமென் என்று சொல்லுவோம். ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வசனங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திருச்சபைக்கு வரும்பொழுது ஏனோ தானோ என்று இருக்கிறதை பார்க்கிறோம். வசனங்கள் யாருக்கோ என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்வதற்கு ஆட்கள் இடம் கொடுக்காமல் இருக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் அபிஷேகம் இல்லை. எந்த விசுவாசியுடைய வாழ்க்கை அபிஷேகம் இருக்கிறதோ அவர்கள் வசனங்களை உற்று கவனிப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதற்கு தங்களை அவர்கள் ஒப்பு கொடுப்பார்கள். ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாய் கடந்து போவார்கள். வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அபிஷேகம் நமக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அடுத்த வருஷத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதலில் உறுதியாக தரித்திருந்தார்கள். எதற்கு நமக்கு அபிஷேகம் தேவை என்று சொன்னால், அடிப்படை உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருக்க. To steadfastly persevere on the basic doctrines, we need the anointing of the Spirit of God. ஆதி திருச்சபை 4 காரியங்களில் உறுதியாக இருந்தது. ஒன்று, the teachings of the apostles, உபதேசம். இரண்டாவதாக ஃபெல்லோஷிப், ஐக்கியம். மூன்றாவதாக பிரேயர், ஜெபம். நாலாவதாக கம்யூனியன், திருவிருந்து. இந்த 4 காரியங்கள் தான் அடிப்படையாக அந்த ஆதி திருச்சபை வைத்திருந்தது. அவர்களுக்குள்ளே உபதேச கோளாறுகள் வரவில்லை. காரணம், தேவ மனிதர்கள் என்ன சத்தியத்தை அவர்கள் சொன்னார்களோ அதை தான் அவர்கள் என்ன செய்தார்கள், கேட்டார்கள். அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்ததோ அதை கர்த்தருடைய வார்த்தையாக ஆதி திருச்சபை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே வளர்ந்ததை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நிறைய பெரிய பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அவர்கள் எல்லாரும் இறையில் படிக்கவில்லை, ஆனால் இந்த சத்தியத்தை பகுத்து போதிக்கிற அபிஷேகத்தை அவர்கள் பெற்றிருந்ததை பார்க்கிறோம். அந்த உபதேசங்களை கேட்டு வளர்ந்த விசுவாசிகள் தவறான உபதேசங்களை ஒரு நாளும் என்ன செய்கிறது இல்லை, இன்றைக்கு கேட்கவில்லை. கிருபை குறித்த தவறான உபதேசம், செழிப்பை குறித்த தவறான உபதேசம், சாவாமியை குறித்த தவறான உபதேசங்கள் பெருகி இருக்கிற இந்த காலத்திலே ஒரு விசுவாசி சரியான உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அபிஷேகம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அபிஷேகம் இல்லாத கிறிஸ்தவன் தான் தவறான காரியங்களை தேடி போகிறான். அபிஷேகம் இருக்கிற கிறிஸ்தவன் இந்த சத்தியத்தை விட்டு ஒரு நாள் விலகி போக மாட்டான். விலகி போகாதபடி காப்பதற்கு கர்த்தர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஆண்டவரே, ஆதி திருச்சபையை போல எங்களுடைய திருச்சபைகள், எங்களுடைய தேவ மனிதர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் இந்த அப்பம் பிக்குதல், ஜெபம், ஐக்கியம், உபதேசம் இவர்களில் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், கிருபை தருகிறார். இந்த உபதேசங்கள் நம்மை இணைக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது, தேவனுக்காய் எரிந்து பிரகாசிப்பதற்கு அது போதுமானதாய் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. நான்காவதாக சொல்லுகிறேன், 2:43, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Why do we need the anointing of the Spirit of God? அபிஷேகம் எதற்கு நமக்கு தேவை? To have supernatural miracles. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நம்முடைய திருச்சபையில் நடப்பதற்கு அபிஷேகம் நமக்கு மிகவும் தேவை. ஆவியானவர் வராத வரை சபைகளிலே அற்புதங்கள் இல்லை. எவ்வளவு நேரம் நாம் ஜெபித்தாலும் ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் அற்புதங்கள் இல்லை. ஆனால் எந்த இடத்துல ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ அங்கே அற்புதங்கள் எளிமையாக நடக்கிறது. ஜனங்கள் தொடப்படுகிறார்கள், வாழ்க்கை மாறுகிறது, வியாதிகள் மறைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, சபைகள் என்ன அற்புதம்? ரொம்ப நாள் யோசிச்சிருந்தோம். நாங்கள் பாஸ்டர்ஸ் பேசும்போது கூட நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் சபையில் அற்புதம் நடக்காம வெளியே தான் அற்புதம் நடக்குதுன்னு ஆட்கள் நம்புறாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். இங்கே இந்த இடத்தில் நடக்காத அற்புதங்கள் ஊரிஸ் கிரவுண்ட்ல நடக்கிறது என்று ஒரு கிறிஸ்தவன் நினைக்கிறான். அது உண்மை அல்ல. ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது தான் பெரிய அற்புதம், ரட்சிக்கப்படுகிறது தான் பெரிய அற்புதம். நீங்கள் வியாதியோடு கூட கடைசி வரை இருந்து நீங்கள் நரகத்திற்கு போகிறதை விட, நீங்கள் வியாதி சுகமாகி நீங்கள் நரகத்திற்கு போகிறதை விட, நீங்கள் ஒருவேளை வியாதியோடவே இருந்து ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்திலே இடங்களை வைத்திருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் வேதத்திலே பல இடங்களில் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். திருச்சபையிலே அற்புதங்கள் நடக்கிறது. திருச்சபையிலே கால் வைக்கிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் தொடுகிறார். அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிறார். குடிகாரர்கள் மாறி இருக்கிறார்கள், துன்மார்க்கமாய் வாழ்ந்திருக்கிறவர்கள் மாறி இருக்கிறார்கள், பாவ வாழ்க்கையில் ஈடுபட்ட ஆட்கள் மாறி இருக்கிறார்கள். திருச்சபை மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற இடமாய் காணப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆறுகள். ஜெபத்தில் கூட பாஸ்டர் அதை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. we need supernatural miracles today. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நமக்கு தேவை. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடப்பதற்கு அது போதுமானதாய் அது காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் என்ன செய்கிறோம்? நாம் வாசிக்கிறோம், சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட போது மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் அவர்களோடு கூட சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். எதற்கு நமக்கு அபிஷேகம் தேவை என்று சொன்னால், இன்னொரு கடைசியாக ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். டு ஹேவ் சின்சியர் ஃபியர் ஆஃப் காட். இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே பயங்கள் இல்லாமல் போகிறதை பார்க்கிறோம். திருச்சபையில் போய் பதவிகள், பண ஆசைகள், ஜாதி பிரச்சனைகள், ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை இருக்கிற கிறிஸ்தவர்கள் பெருகி இருக்கிற காலத்திலே அபிஷேகம் பெற்ற ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது கர்த்தரை குறித்த பயத்தோடு கூட அவன் போகிறான், தெய்வீக உணர்வோடு கூட போகிறான். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எனக்கென்று நீர் வைத்திருக்கிற வார்த்தையை நான் சுதந்திரிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆராதனையிலே எனக்கு ஜீவன், எனக்கு விடுதலை உண்டாக வேண்டும் ஆண்டவரே என்ற எதிர்பார்ப்போடு கூட ஒரு கிறிஸ்தவன் ஆலயத்துக்கு வருகிறான். இதுதான் அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவனுக்கும் அபிஷேகம் பெறாத கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவன் வேறு எதையும் அவன் கவனிக்கிறது இல்லை. அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவன் அமைப்பையோ வசதிகளையோ அவன் பார்க்கவில்லை. அவன் பார்க்கிறதெல்லாம் தேவனுடைய பிரசன்னம், கர்த்தரை குறித்த பயம் அவனுடைய இருதயத்தில் உண்டு. ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போகிறேன், உம்மை தரிசிக்க முடியாது கடந்து வந்திருக்கிறேன், என்னோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து விட்டு அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவன் அவன் என்ன செய்கிறான்? கடந்து வருகிறான். கொஞ்சம் கொஞ்சமாய் இன்றைக்கு கிறிஸ்துவத்திலே பயங்கள் குறைந்து கொண்டு வருகிற இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, அபிஷேகம் பெற்ற ஒரு கூட்டத்தை எழுப்பும். நாங்கள் எழும்பி உம்முடைய நாமத்திற்கு பயப்படுகிற பயத்தை இந்த பட்டணத்திற்கு அறிவிக்க நீ கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஒருவரும் அவர்களோடு கூட சேர துணியவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் அனுதினமும் விசுவாசிகள் சபையிலே சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். சாதாரணமான ஆட்கள் உள்ளே வர பயப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து தான் ஒரு பயங்கரம் அங்கே வெளிப்படப்பட்டது. இந்த பெந்தேகோஸ்தே நாளன்றைக்கு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். கடைசியாக, ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகளில் அபிஷேகம் பெறாத ஒரு மனிதன் இருக்கக்கூடாது. சிறு வயதிலிருந்து வயதானவர்கள் வரை எல்லாரையும் கர்த்தரில் அபிஷேகிக்கப்பட வேண்டும். ஒருவேளை நம்முடைய முறைகள் மாறி இருக்கலாம், ட்ரெஸ் மாறி இருக்கலாம், லாங்குவேஜ் மாறி இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் நாங்கள் ஒரு பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அடிப்படையில் நாங்கள் அபிஷேகம் பெற்றோம் என்பதை நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே இருக்கிற முடிந்தவர்கள் எல்லாரும் வீடுகள் எங்கே இருந்தாலும் சரி எழுமி நில்லுங்க. பயபக்தியோடு கூட எல்லாரும் எழுமி நின்று, ஆண்டவரே, எங்களுக்கு இந்த அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா கரங்களை வைத்து கேட்க போறோம். we need the anointing of the spirit of God. எங்களுக்கு அபிஷேகம் தேவை ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை பேசுவதற்காக மாத்திரமல்ல, உம்மை புகழ்வதற்கு ஆண்டவரே, ஸ்தோத்திரம், வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு, உம்முடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு, உமக்கு பயப்படுகிற பயத்தை சுதந்திரிப்பதற்கு, உபதேசங்களிலே நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு அபிஷேகம் வேண்டும். எங்களுக்கு அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. நல்ல வாய் திறந்து நீங்க இருக்கிற சூழ்நிலைகளை மறந்து கொஞ்ச நேரம் ஒரு 1 or 2 minutes நல்ல கரங்களை உயர்த்தி ஆவியில நிரம்பி கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நல்ல கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். அப்படி அன்னை பாஷையிலிருந்து ஆவியில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்க. கர்த்தரை இடைப்படுவாராக, புது அபிஷேகத்தை தருவாராக. இந்த 2020 பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகத்தை, ஒரு திருச்சபை கட்டடங்கள் மூடப்பட்டிருக்கலாம், நம்முடைய வீடுகளிலே பொழிய பண்ணுவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் இணைந்து ஒரே விஷயம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். கர்த்தருடைய மகிமையான தொடுதல், ஏன் அபிஷேகம் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது ஆவியானவர் எல்லார் மேல் ஊற்றப்பட்டார். ஊற்றப்பட்டது காரணங்கள் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளையை அந்த வார்த்தையை கேட்டு இருக்கிறோம். நாம் தைரியமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்து நிற்பதற்காக, பரிசுத்தாவி ஏதோ அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டுமல்ல, தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நின்று வசனத்தை பிரசங்கம் பண்ணுவது மட்டுமல்ல, பலவிதமான காரியத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ பயம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சபைகளுக்குள்ளே அபிஷேகம் இல்லாத ஒரு நபரும் இருக்கக்கூடாது. ஆமென். இருக்கிறது எங்களோடு இணைந்து கர்த்தரை உயர்த்தலாமா? எல்லாரும் ஐக்கியம் இருந்தது. அங்கே சபைக்குள்ளே ஒரு மனம், அங்கே சபைக்குள்ளே எல்லாம் ஒன்றாய் அனுபவித்தார்கள். அதற்கு தான் அபிஷேகம். கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களோடு இணைந்து ஒரு சில நிமிஷங்கள் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எங்களுக்கு தேவைப்பா, இந்த வல்லமை எங்களுக்கு தேவை ஆண்டவரே, இந்த கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இதுவரைக்கும் அபிஷேகம் பெறலையா? இதுவரைக்கும் பரிசுத்த வல்லமையே பெறலையா? கர்த்தருடைய சபை எல்லாரும் எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை இருக்கிறதை தொட போகிறார். இருக்கிற
இருக்கிறது கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். எல்லாரும் இணைந்து ஹalleluya. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, ஆவியில் ஜெபித்திட அனலாய் வாருமே, ஆவியில் ஜெபித்திட அனலாய் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே, ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா. கேட்போமா? இருக்கிற இடத்திலே ரகசியம் பேசிட கிருபை தாருமே, மகத்துவத்தை பேசுவதற்கு பேசிட கிருபை தாருமே, சத்திய ஆவியாய் என்னே சதரபா ஹத்துரபா கபலரபா ஓ ரபா ஹத்துரபா தரா. ஒரு பலத்த காற்று வீசுகிறது, ஒரு பலத்த வல்லமை வீசுகிறது, ஒரு அக்கினிமயமான வல்லமை ஊற்றப்படுகிறது. ஆருயிர் அன்பரே சொல்லி துதிப்போ. ஆருயிர் அன்பரே, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. தேவனுடைய வல்லமை நம்ம மேல் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக, தேவனுடைய மகிமை கடந்து வருவதாக. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஹalleluya ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக ஆமென். நம்முடைய வாய்களை திறந்து மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நம்முடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், சபைகளிலே ஊற்றப்படட்டும். ஆமென் ஹalleluya. நம்முடைய தேசத்திலே ஊற்றப்படட்டும். அடைப்பட்ட வாசல்கள் ஹalleluya திறக்கப்படுவதாக. ஆமென் ஹalleluya. ஆமென். வியாதிகள் மறைவதாக, வாதைகள் நீங்கட்டும். ஆமென். நிறுத்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல் இருக்கிறதான ஆண்டவரே, இந்த போராட்டங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸுடைய பிரச்சனைகள் எதுவும் பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது நிமித்தமாய் மூடப்பட்டிருக்கிறதான திருச்சபைகள் இயேசுவின் நாமத்தினாலே சீக்கிரம் திறக்கப்படுவதாக என்று நாங்கள் எல்லாரிலும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொன்னீரே. வார்த்தையின் படியே நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டுங்க ராஜா. இதில் கலந்து கொண்டு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லார் மேல தேவ கிருபை இருக்கட்டுங்க ராஜா. ஆண்டவரே ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. வார்த்தையின்படியே கர்த்தர் தாமே செய்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக சீக்கிரம் இருக்கிறவருடைய வருகை நாளுக்கு என்று கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தமாய் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் முகமுகமாய் காணும் வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பு எல்லாரோடு கூட இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆசீர்வதித்து கருத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாக இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையினுடைய ஆராதனையை இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி கொடுக்கிறத காயமுக்கு நன்றி. ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் மாறுதலும் தேறுதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பெந்தேகோஸ்தே பண்டிகையின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் 5 ஊழியர்களாக இணைந்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்ததான IM டிவிக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பார்த்து உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. Shalom.